அடிப்படையில் நோம்புடைய சட்டங்களில் நோம்புக்கு 2 ஷரத்துகள் இருக்கிறது. முதலாவது நியத் வைத்தல், இரண்டாவது அல் இம்சாக், பசித்திருந்து அந்த சுபகுடைய அந்த நேரத்திலிருந்து மகரிப் வாங்கு பரியும் வரைக்கும் பசித்திருக்கணும், தாகித்திருக்கணும். முதலாவது நீயத் என்ற அடிப்படையில், நீயத்துங்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் நியத்து வைக்கணும். எப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் வரக்கூட நம்ம நியத்து வைக்கிறோமோ, நோம்புடைய ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம நியத்து வைக்கணும். அந்த நீயத்தில் மிக பிரதானமான ஒன்றுதான் தபீத்து நிய்யா ஃபில் லைல். இரவையில அந்த நீயத்தை வைக்கணும். இரவண்டா சுபகுடைய பாங்கு கேட்கறதுக்கு முன்னால அந்த நீயத்தை வச்சு கொள்ளணும். அதனாலதான் நம்மள பழைய உலமாக்கள் செஞ்ச ஒரு நல்ல ஒரு காரியம் ஒன்றுதான், தராவி தொழுகைக்கு பின்னால அந்த நீயத்தை சொல்லி தருவாங்க. நவைத்து சௌமகதீன் என்று அந்த சொல்லித்தார நேரத்தில் நம்ம வாயால மொழிஞ்சி நீயத்துடைய இடமான அந்த உள்ளத்துக்குள்ள அந்த நீயத்தை எடுத்துட்டோம் என்று சொன்னா போதும். இப்ப ஒரு ஆள் தராவியாவுக்கு பின்னால் அந்த சொல்லி தந்த அந்த நீயத்தை வச்சு நீயத்தை உள்ளத்திலையும் வச்சிட்டாரு, தூங்கினாரு. இப்ப சுபகுடைய பாங்கு பறிஞ்சிட்டு, சுபகுடைய பாங்கு பறிஞ்சா நம்ம அதிகமானவங்க இருந்து வார கேள்வி ஒன்றுதான், நம்ம ஒரு தரம் சாப்பிட்டா திருப்பி நீயத்து வைக்கணுமாண்டு. ஒரு ஆள் சாப்பிட்டு போட்டு நீயத்து வைக்காரு, பிறகு அந்த பாங்கு பறிவதுக்கு முன்ன தண்ணி தேவைப்படுது, தண்ணியை குடிக்காரு, திருப்பி நீயத்து வைக்கணுமான்னு கேட்கிறோம் நம்மளாக்கள். அப்படி வைக்க தேவையில்லை. இப்ப அந்த தராவி தொழுகைக்கு நீயத்து வச்சதுக்கு பின்னால தூங்கினாரு, எழும்பி பார்த்தா சுபகூதியமாயிட்டு, சூரியன் உதிச்சிட்டு, இனி அது சாப்பிட்றதுக்கு இயலாது என்றா அவரு தராவி தொழுகைக்கு பின்னால நீயத்து வச்சத்தினால அவர் என்ன செய்யலாம்? நோம்ப தொடர்ந்து கொண்டு போகலாம், நோம்ப தொடர்ந்து கொண்டு போகலாம். நம்ம திருப்பி நீயத்து வைக்கணும்னா தேவையில்லை. இரவையில் அந்த நீயத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சிட்டோம்னா போதும். நம்ம எத்தனை நேரம் சாப்பிட்டாலும் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பிறகும் நீயத்து வைக்கணும் என்கிறது அவசியம் இல்லை. இதுல ஒரு குறிப்பான ஒரு விஷயம் ஒன்றுதான், இந்த தொழுகை நேர அட்டவணையில சில மாற்றங்கள் வந்திருக்கு. இப்ப தொழுகை நேரம் என்கிறது மோதினார் அதான் சொல்றது வச்சு அல்ல. தொழுகை நேரம் என்கிறது சூரியனோட சம்பந்தப்பட்டது, சூரியனோட சம்பந்தப்பட்டது. அதனால நம்மட இப்ப புதிசாக ஜம்மியத்துல் உலமாவும் அதோட சம்பந்தப்பட்டவங்களும் சம்பந்தப்பட்டு இப்போ ஒரு அட்டவணையை தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு அட்டவணையை தந்திருக்காங்க. அந்த அட்டவணையை பார்த்து நோம்ப பிடிங்க, நோம்ப விடுங்க. ஏனென்றா பழைய அட்டவணையில பார்த்தா 6:12 வாங்கிருக்கும், 6:12. ஆனா இப்ப வாங்க 6:16 இன்றைக்கு, அப்படிதானே? இப்ப சிலாக்கள் நேத்தும் கூட அந்த டைம் வாரத்துக்கு முன்னால சில மோதின்மார அதான் சொல்றாங்க. அப்ப அதை பார்த்து நோன்பு அவரால் துறக்கிறாருண்டா என்ன ஹாலாத் இது? அதனால பள்ளி ரெஸ்ட் போட்டுகள் என்ன செய்யுங்க, உங்களோட ஆலிம் உங்களோட பள்ளி இமாமோட சம்பந்தப்பட்டு எல்லாருக்கும் அந்த அட்டவணை கொடுத்திருக்கப்பட்டிருக்கு, அந்த அட்டவணையை வச்சு அதான சொல்லிக் கொள்ளுங்க. அப்ப நீயத்திர விஷயத்துல அந்த விடயம். இன்னொரு விடயம், நம்ம அதிகமான வயது சென்றவங்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம், பாங்கு பறிஞ்சி முடியும் வரைக்கும் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு சிலாக்கள்கிட்ட. பாங்கு பறிஞ்சு முடியும் வரைக்கும் அப்படி இல்லை. அது என்னத்தால குழப்பம் வந்தா, சுபகூடிய நேரத்துக்கு மாத்திரம் 2 அதான் சொல்லப்படும். இப்ப லுகருக்கு நம்ம இங்க 2 அதான் சொல்றியா? இப்ப நீங்க மக்கா மதீனாவுக்கு போனீங்கன்னு சொன்னா தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஒரு அதான் சொல்லுவாங்க, பிறகு சுபகுடைய நேரம் ஆயிட்டா ஒரு அதான் சொல்லுவாங்க. அது ஒரு ஹதீஸ் வருது,
ரசூலுல்லாஹ்விடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு ரெண்டு மோதின் இருந்தாங்க. ஒரு மோதின் சொல்லுவாரு சுபவுக்கு முதல் அதான் சொல்லுவாரு, மத்த மோதின் சுபகுடைய நேத்தையில அதான் சொல்லுவாரு. அதுல ஒரு ஹதீஸ் வருது அப்படின்னா, முதலாவது அதான் சொன்ன நேரத்தில் ஒரு சஹாபி போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அதான் சொல்லப்பட்டுட்டு நாங்க இனி சாப்பிட இயலாதான்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல அந்த பாங்கு பறிஞ்சாலும் நீங்க சாப்பிடலாம் என்று சொன்னாங்க. அதை வச்சுதான் சில வயசாளிகள் என்ன செய்யறா, பாங்கு முடியும் வரைக்கும் சாப்பிடுற பழக்கம். அது ரசூலுல்லாஹ் சொன்னது முதலாவது அதானுக்கு, தஹஜ்ஜுடைய அதானுக்கு தான் அந்த சட்டத்தை சொன்னாங்க. சுபகு அது நம்ம சுபகுடைய பாங்கு பறிஞ்சிட்டுண்டா பரிரத்துக்குரிய நேரம் வந்துட்டு சொன்னா, இப்ப இன்றைக்கு 5:02 5:01:59 சாப்பிட்றது நிப்பாட்டிருக்கணும். அதனாலதான் சென்றிய உலமாக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சகர் முடிவென்று சொல்லி அந்த கலண்டர்ல போட்டிருப்பாங்க. என்ன அது ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் போட்டிருப்பாங்க. அது என்னத்துக்கு போட்டிருக்காங்கன்னா, ஒரு பேணுதலுக்கு. அதுக்கு அங்கேயும் சாப்பிட போய் பாங்கு பறிய கூட வாய்க்குல பாங்கு பறியுது, 5:02 ஆயிட்டு வாய்க்குல சாப்பாடு இருக்கு, வாய்க்குல சாப்பாடு இருக்கு. சிலாக்கள் விழுங்கி போட்டு தண்ணியையும் குடிக்கிற கண்டிருப்பீங்க. அப்படி குடிக்கல. 5:02 ஆயிட்டு அன்றைக்கு நேரத்தின்படி 5:02 ஆயிட்டா வாய்க்குல உணவு இருந்தால் துப்பிடணும், திருப்பி தண்ணியும் குடிக்கல. அதனாலதான் அந்த சகர் முடிவுங்கிற நேரத்தை வச்சு கொண்டா ஒரு 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 தடை ஒரு அதுக்கு முதல்ல சாப்பிட்டு கொண்டா நல்லம். அப்ப நியத்தென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தபீத்துல் லைல் இரவையில்லாத நம்ம உள்ளத்துக்குள்ள வச்சு கொள்ளணும். நியத்து வைக்கிறபடி, யா அல்லாஹ் ஃபர்லான ரமதான் மாதத்து நோன்பு பிடிக்கிறேன், இவ்வளவுதான். அல்லாஹ்வுக்காண்டி பிடிக்கிற அதெல்லாம் சுன்னத்து சென்னாலும் பிரச்சனை இல்லை. நோன்பு பிடிக்கிற எல்லாரும் அல்லாஹ்வுக்காண்டி தானே. அதனால நோன்புடைய நியத்து வைக்கிறபடி அல்லாஹ் ஃபர்லான நோன்பை நான் பிடிக்கிறேன். எப்படி லுகருடைய ஃபர்லை தொழுகைக்கு நியத்து வைக்கிற நேரத்தில் லுகருடைய ஃபர்லான தொழுகை உசல்லி ஃபர்தல் லுகர் என்று வைக்கிறோம். லுகருடைய ஃபர்லை ஃபர்லான தொழுகையை தொழுகிறேன்ங்கிறத போல நோன்பு ஃபர்லான நோன்பை நான் பிடிக்கிறேன் என்று நியத்து வச்சாலே போதுமானது. அது நியத்திலே விஷயம். அடுத்த விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹர பிற்படுத்துங்க, சஹர பிற்படுத்துங்க, இஃப்தார முற்படுத்துங்க. அப்படின்டா அதுலேயும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, மகரிபுடைய நேரம் 5 நிமிஷத்துக்கு முன்னால நோன்பை திறக்கலாம்ங்கிறத கொஞ்சம் காலத்துக்கு முன்னால கொஞ்சம் பேர் சொல்லி தெரிஞ்சாங்க. அது அப்படி அல்ல. அது என்ன விளக்கம்டா, தாஜீலுல் இஃப்தார் தாஹிரு சுஹூரண்டா. நம்ம சிலாக்கள் அதிகமானாக்கள பழக்கம் இருக்கணும்டா, 12-1 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே படுக்கிற நீயத்தை வச்சுட்டு திருப்பி சுபகும் இல்லை. அப்படி செய்யறது அல்ல. சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான், அது கடைசி நேரத்தில் இன்னும் பரக்கத் செஞ்சிருக்கிறான். அப்ப நம்ம வளமையாக ஒரு 4 மணி 4:30 எழும்பி சாப்பிடுறது தான் சுன்னத்து. அடுத்த தாஜீலுல் இஃப்தாரண்டா, இஃப்தார முற்படுத்தி கொள்ளுங்க என்று சொன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னால நோன்பு திறக்கிறது அல்ல. 6:02 அதான் சொல்லிட்டண்டா உடனே நம்ம நோன்பை திறக்கணும். சிலாக்கள் பாங்கு வரையக்குள்ளையும் துவாவில் இருக்கிற துவா இருக்கிற சுன்னத்து தான். ஆனா அந்த நேரத்தில் அது சுன்னத்து அல்ல. அந்த நேரத்தில் சுன்னத்து என்னண்டா நோன்பை திறக்கிறது தான் சுன்னத்து. அதான் சொல்லிட்டா 6:02 ஆகிட்டா, அந்த 6:02 அதானுடைய சத்தம் கேட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், ஈச்சம்பழத்தையோ தண்ணீரை குடிக்கிறது மிகப்பெரிய சுன்னா. ஈச்சம்பழத்தையும் தண்ணீரையும் குடிச்சதுக்கு பின்னால நீங்க துவா கேட்குறீங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் தான், அது பிரச்சனை இல்லை. நம்ம ஏதோ நோன்பை திறக்கிறதுக்குரிய காரியத்தை குறைஞ்சது ஒரு 3 ஈச்சம்பழம் அல்லது தண்ணீர் ஆகுவது நம்ம குடிச்சு போட்டு திருப்பி துவா கேட்கணும்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. ரைட். இது இவ்வளவும் நோம்போட
நீயத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது இம்சாக், பசிச்சிருக்கணும், தாகித்திருக்கணும். சுபகுடைய நேரத்திலிருந்து சுபகுடைய பாங்கு பரியத்துக்கு முதலிருந்து மகரிபுடைய பாங்கு வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம பசித்திருக்கணும், தாகித்திருக்கணும். அதாவது வெளிப்படையாக இருக்கக்கூடிய வாயை போன்று இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கி, அதாவது மூக்குக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? ரோப்ஸ் போடுறோம், அது நோம்ப முறிக்கும். காதுக்குள்ள ரோப்ஸ் போடுறோம், நோம்ப முறிக்கும். அல்லது கண்ணுக்குள்ள ரோப்ஸ் போடுறது நோம்ப முறிக்காதுன்னு சொல்லப்படுது. கண்ணுக்குள்ள சுருமா, அதாவது நோம்ப பிடிச்சிட்டு சுருமா போடலாம். அந்த விஷயத்தில் அதிகமான ஆட்கள் கேட்கிற ஒரு கேள்விதான், சுகர் வருத்தம் இருக்கக்கூடியவங்க சுகரை செக் பண்ணலாமா? அதே போல அந்த சுகருக்கு அடிக்கிற ஊசி அடிக்கலாம் என்ற கேள்வி அதிகமானவங்க இருந்து வர கேள்வி. ரெண்டும் செய்யலாம், ரெண்டும் நோன்பை முறிக்காது. எந்த அளவுக்குண்டா நோன்பை பிடிச்சிட்டு நாம ஹிஜாமத்தும் செய்யலாம். ரத்தம் குத்தி இருக்கிற கப்பிங் அதுவும் என்ன செய்யலாம்? நோன்பை பிடிச்சிட்டு செய்யலாம், அது நோன்பை முறிக்காது. ஊசி அடிக்கிற இன்ஜெக்ஷன் அடிக்கிறோம், இன்ஜெக்ஷன் மூலமாக நோன்பை முறிக்காது. ஆனா சேலன் போடுறோமே, ஒரு ஆள் புறமா பசிச்சிருக்காரு, மயங்கி விழுந்துட்டாரு, இவை சேலத்தை போட்டு அவரை உஜார்படுத்தி செய்யறது, அந்த இன்ஜெக்ஷன் நோன்பை முறிக்கும். ஆனா சுகருக்கு போடுற இன்ஜெக்ஷன் நோன்பை முறிக்காது. அடுத்தது அதிகமானவங்கிட்ட இருந்து வர கேள்விதான், பெண்கள் தரப்பிலிருந்து வர கேள்வி. பால் பிரெக்னட்டான ஒரு பெண், அதே போல பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண், இவங்க எப்படி நோன்பை பிடிக்கிற விடுற? ஷரியத் என்ன சொல்லுதண்டா, அவங்க ரெண்டு பேரும் முருதி ஹாமில், பால் கொடுக்கிற பொம்பளையும் பிரெக்னட்டாக இருக்கக்கூடிய பொம்பளையும் நோன்பு பிடிச்சா எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிரும், என்ன பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிரும் என்று இருந்தா அவங்க ரெண்டு பேரும் நோன்பை விடணும், அதே போல கதா செய்யணும். அது ஒரே ஒரு சட்டம் இருக்கு, என்னன்னு சொன்னா, தன் பிள்ளைக்கு நோன்பு பிடிக்கிறதுனால என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்று நினைச்சா அவன் நோன்பை விடணும், கதா செய்யணும். அதே போல அவ ஒவ்வொரு நாளும் 600 கிராம் அரிசி சதக்கா கொடுக்கணும், 600 கிராம் அரிசி சதக்கா கொடுக்கணும். அதே போலதான் வயது போனவங்க அவங்களும் நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தி இல்லாம இருக்கு, கஷ்டமாக இருக்கு என்று சொன்னா அவங்களும் நோன்பை விடலாம். ஆனா ஒவ்வொரு நோன்புக்கும் என்ன செய்யணும்? அவங்க ஒரு முத்து 600 கிராம் உணவு அவங்க அரிசாகவோ சாப்பாட்டாகவோ கொடுக்கணும் என்கிறத ஷரியத் நமக்கு சொல்லி காட்டுது. அப்ப அதனால நம்ம நோன்பு பிடிச்சா, இப்ப நோன்பு பிடிச்சிருக்கிறாரு, தெரியாம அறியாம ஒரு தண்ணியை குடிச்சிட்டாரு, அறியாம ஒரு 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 சாப்பாடை தின்னுறாரு நோன்புன்னு தெரியாம, அப்படி பிடிச்சாருண்டா புறவு ஞாபகம் வருதுண்டா அது அவரை என்ன செய்யாது? நோன்பை அவரை முடிக்க வைக்காது. அதை போலதான் சிலாக்கள் புது செய்கிற நேரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம், மல்மதா இஸ்தின்ஷாக் செய்கிற நேரத்தில் இப்படி நோன்பு இப்படி நோன்பு இல்லாத காலத்தில் செய்யறத போல பாய்க்கிற தண்ணியோட கலகலான்னு இப்படி இப்படி தொண்டை இது செய்யற, அப்படி செஞ்சு தொண்டைக்குள்ள தண்ணி பெய்த்துன்னு சொன்னா அவரை நோம்பு முறிஞ்சிடும், அவரை நோம்பு முறிஞ்சிடும். வேற நீ உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, எல்லாருக்கும் கேட்டா அதை சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். வேற நீ கேள்வி இருந்தா சொல்லுங்க. ரைட். மூக்குக்கு பம் அடிக்கிறது ஏலா, ஆவியாக இருக்கி ஆவி நம்ம சும்மா ஒரு சுடுகாணியை பெற, அது வேற விஷயம். மறந்து போட்டு நம்ம அந்த பம் அடிக்கிறது அது நோம்ப முறிக்கும். ஏன்னா நோம்ப முறிக்கிறதுக்குரிய பிரதானமான ஒன்று என்னண்டா, ஜவுஃபுக்குள்ள தொண்டை குளிக்கிற ஏதாவது ஒன்று போகக்கூடாது. என்ன ஒரு விடயம் வந்தாலும் அதை செய்யறதுனால தொண்டைக்குள்ள போகும் என்று வந்துட்டா அது நோம்ப முறிக்கும். இதுதான் அதனுடைய சுருக்கம், அதுதான். தொண்டைக்குள்ள போகும்னா நோம்ப முறிக்கும். அதே போல சிலாக்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா, இது சிக்னல் திட்டு, எப்ப விடிய எழும்பி
சிக்னல் தீட்டுற அந்த சிக்னல் தீட்டுற நேரத்தில் சிக்னல் தொண்டைகளை வைத்திருந்தா நோம்ப முறிக்கும். அது ருசி போப்படா உள்ளுக்கு பேய்த்துண்டா அது இப்போ நாவில் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு கண்டா ஒரு பொம்பளை சமைச்சு போட்டு உப்பை நாவில் வச்சு பார்க்கலாம். ஆனால் அதே தொண்டைகளை போய் திரும்ப சொன்னா நோம்ப முறிச்சிடும். நோம்ப முறிச்சிடும். வேற டவுட்டுகள்? அது நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம சீனி வருத்தம் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க 12 hour என்ன இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். சுகர் உள்ளவங்க 10 மணித்தேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும். அதை இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு போய் நீங்கள் ரத்தத்தை குத்தி ரத்தம் அடிக்கிங்கன்னு நோம்ப முறிக்காது. அதை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். கபிங் கூட செய்யலாம். கபிங்னா என்ன? ரத்தம் குத்தி எடுக்கமே. நோயா ரசூலுல்லாஹ்ல மிகப்பெரிய ஒரு சுன்னத்து ரத்தம் குத்தி எடுக்கிறது. அந்த ரத்தம் குத்தி எடுத்தாலே நோம்பு முறிக்காது. அதனால நோம்புடைய சட்டங்களை ஓராளுக்கும் ஒரு கேள்வி இருக்கும். உலமாக்களை சந்திங்க, உலமாக்களை சந்திச்சு அந்த கேள்விகளை கேளுங்க. ஏன்னா நம்ம தெரியாம அந்த நோம்புடைய சட்ட திட்டங்களை தெரியாம நம்ம அதை செஞ்சிடுவோம் என்று சொன்னா படிக்காம இருந்தது மிகப்பெரிய ஒரு குற்றம். இப்ப ஒரு ஆளுக்கு படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு, இவர் போய் படிச்சு கொள்ளலாம். அப்படி சந்தர்ப்பம் இருந்தும் இவர் படிக்காம ஒரு அமலை செய்கிறார் என்று சொன்னா அது குற்றமான ஒரு விடயம். அப்ப இப்பய நிலைமையில திரும்புற பக்கம்லாம் உலமாக்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க போய் படிக்கவே தேவையில்லை, கோல் எடுத்தாலும் உலமாக்கள் சொல்லி தருவாங்க. அதனால இந்த நோம்புடைய சட்ட திட்டங்களில் ஏதாவது டவுட்டு பிரச்சனை இருக்குமெண்டா இப்போ 2வது நோம்பு இன்றைக்கு இப்போ நோம்பு 15 படிக்காமையே இந்த நேரத்திலே நோம்பு என்ன செஞ்சு கொள்ளுங்க, படிச்சு கொள்ளுங்க. இப்போ அதில் முக்கியமான ஒரு சிலாக்கள் கேட்குற நோம்பு பிடிச்சிட்டு முடிவற்றது நகம் பற்றது நோம்பு முறிக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் நோம்பு முறிக்காது. அதுதான் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். நீங்க செய்கிற விடயம் தொண்டைக்குழிக்குள்ள அந்த ஏதாவது ஒன்று போய் ஜவுஃபுக்குள்ள பெய்த்திருமெண்டா நோம்ப முறிக்கும். அடுத்து அத்தருடைய விஷயத்தில் அதிகமான நாட்கள் கேட்பாங்க, அத்தர் பூசலாமான்னு கேட்பாங்க. அதாவது அத்தர் பூசினா நோம்ப முறிக்காது. அது சில சூஃபி அந்த உலமாக்களுடைய கருத்து என்னண்டா, ஃபிக்குடைய சில உலமாக்களும் சொல்றாங்க, இப்ப நோம்புங்கிறது என்னன்னு சொன்னா தன் இச்சையை கட்டுப்படுத்தி இச்சையை இப்ப திருமணம் முடிக்கிறதுக்கு இயலாம இருக்கக்கூடியவங்களுக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது, நோன்பு பிடிக்கத்தான் சொல்லுது. உங்களோட இச்சையை நீங்க வசதி இல்லாம இருக்கீங்கன்னா நீங்க நோன்பு பிடிச்சி கட்டுப்படுத்தி கொள்ளுங்கன்னா சொல்லுது. அதை போலதான் இப்ப நோம்புங்கிறது அல் இம்சாக், அத ஆசைகளை கட்டுப்படுத்தி ஹலாலாக இருக்கக்கூடிய சாப்பாடு, ஹலாலாக இருக்கக்கூடிய மனைவி, ஹலாலாக இருக்கக்கூடிய குடிப்புகளை நம்ம விட்டு தவிர்த்துட்டு தான் இருக்கோம். அதனால அத்தர் பூசணத்தினால் என்ன செய்யும், ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். ஒரு அத்தர் பூசினா ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். அதனால சில உலமாக்கள் அதை மக்ரூ என்று சொல்றாங்க. தவிர்ந்து கொள்வது நல்லம், ஆனா பூசிட்டீங்கன்னு சொன்னா நோம்பு என்ன செய்யாது, முறிக்காது. அதே போல நோம்ப பிடிச்சிட்டு மனைவியோட உடலுறவு கொண்டீங்கன்னு சொன்னா தண்டனையை கேட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு ரக்கபா, ஒன்று அடிமைய உரிமை விடணும், இல்லாட்டி 2 மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும். 2 மாசம் இல்லாட்டி 60 ஏழைகளுக்கு என்ன செய்யணும், நம்ம உணவு கொடுக்கணும். 2 மாசம் ஒரு சாபி இதே சம்பவத்தை போய் சொல்றாங்க, நோம்பு பிடிக்க ஏறாண்டாங்க. எந்த அளவுக்கு சட்டம்ண்டா, ஒரு 58 நோம்பு பிடிச்சாரு, 60 நாள் வச்சுக்கொள்வோம், 58 நோம்பு பிடிச்சாரு. ஒரு நாள் நோம்பை பிடிக்க விட்டுட்டாருன்னு சொன்னா அது பாத்தில், திருப்பி அவர் 60 பிடிக்கணும். அதனால் அந்த விஷயத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அதேமாதிரி மனைவியை நம்ம நோம்பை பிடிச்சிட்டு முத்தமிடுறோம், அதனால என்ன செய்யாது, நோம்ப முறிக்காது. ஆனா முத்தமிடுறத்தின் மூலமாக அந்த சட்டத்தை அறிஞ்சும் நம்மளுக்கு மணி வெளியாயிரும் என்று சொன்னா, இந்திரம் வெளியாயிரும் என்று சொன்னா நோம்ப முறிச்சிடும், நோம்ப முறிச்சிடும். முத்தமிடுறது தவறல்ல. சிலாக்களை யோசிக்கிறியாகும், கல்யாணம் நம்ம இதுவரைக்கும் முத்தமிட்டே இல்லை, இதுக்கடையால நம்ம நோம்புடியா முத்தமிடுற சிரத்துன்னு கேட்காமையே முத்தமிடுறதால ரசூலுல்லாஹ் நோம்ப பிடிச்சிட்டு கப்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயும் நோம்ப பிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் மனைவிமார முத்தமிட்டு இருக்காங்க. அவங்க ஈமான்ல உயர்ந்தவங்க, ஆசைகளை கட்டுப்படுத்துற நபி,
ஆனா நம்ம முத்தமிட்டு வேற ஒரு பிரச்சனைக்கு போய் சேர்த்துடும் சொன்னா தண்டனை பெருசாக அமைஞ்சிடும். அதையும் கவனிச்சு கொள்ளுங்க. வேற டவுட்டுகள்? வேற சந்தேகம்னா கேளுங்க. ஏன்னா அந்த சந்தேகங்களை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அது மத்தாக்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்தால் கிளியர் ஆயிரும். ஃபிதியா கொடுக்குற எவ்வளவா? ஃபிதியா கொடுக்கிறது ஒன்று. நான் சொன்ன சந்தர்ப்பம், ஒரு ஆள் வயது போனவர் இருக்கிறாரு, அவர் நோன்பு பிடிக்கிறதுக்கு ஏடாம இருக்குன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? ஒரு நாளும் ஃபிதியா கொடுக்கணும். அதே போல இந்த பிரெக்னண்டா இருக்கக்கூடிய பொம்பளை, மில்க் இந்த பால் கொடுக்குற பொம்பளை வந்து புள்ளட விஷயத்துல பயந்தாவன்னு சொன்னா, நம்ம இது ரெண்டும் நோன்பு பிடிக்கிறதால பிள்ளைக்கு ஏதாவது நடந்துரும்னு சொன்னா அவ ஃபிதியா கொடுக்கணும். அதே போல நிஃபாஸ் ஐதுடைய புள்ள பெரு ரத்தம் போற பீரியட்டுடைய நேரத்தில் பொம்பளை என்ன செய்யலாம்? நோன்பு பிடிக்கிறதுக்கு ஏலா. இப்ப அந்த நோன்பு அவங்க என்ன செய்யணும்? அடுத்த நோன்பு வாரத்துக்கு கிடையாது என்ன செய்யணும்? கதா செய்யணும். அப்படி அவங்க கதா செய்யாட்டி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நோன்புக்கும் ஃபிதியா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த நோன்பை இந்த சென்ற நோன்பு விட்டவங்க அந்த கதா நோன்பை இப்ப இந்த நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு தான் கதா செய்யணும்னா 2 முத்து கொடுக்கணும். 600 கிராத்து 2, அப்ப 1 கிலோவும் 200 கிராமும் கொடுத்து தான் நினைக்கணும். அப்படியே போகும். அது எது இப்ப வயது போனவங்களுடைய சட்டம் என்னன்னா, அவங்க இதுக்கு பிறகு நோம்பு பிடிக்க போறல. நோம்புடைய சந்தர்ப்பம் வந்ததால நோம்பு பிடிக்க போறல. இப்ப பிரயாணி இருக்காரு, சுபகுடைய பாங்கு பரிணத்துக்கு முன்னால ஒரு ஆள் கொழும்புக்கு பிரயாணம் போறாரு. அப்படி போனா அவர் நோம்ப விடலாம். இப்ப அதே போல ஒரு ஆளுக்கு காய்ச்சல் ஒன்று வருது, ஒரு இடையில ஒரு காய்ச்சல் ஒன்று வருதுன்னு சொன்னா அவர் நோம்ப விடுறாருன்னு சொன்னா அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன செய்யணும்? கதா செய்யணும். அந்த வயது போனவங்களுக்கும் மற்ற நோயாளிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னா, வயது போனவர் திருப்பி நோம்ப கதா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வராது. இப்ப நோயாளியாக இருக்கக்கூடியவர் ஒரு தலையிடி, ஒரு காய்ச்சல் அல்லது சுபவுக்கு எலும்பல ஒரு ஆள் நியத்தி வைக்கிற எலும்பல இப்ப நோம்ப பிடிக்கலா. அப்ப அவர் என்ன ஆக்களுக்கு முன்னால திண்டுக்கிறிக்க கூடாது. அதுல ஒரு சுண்ணத்து, அவர் நோம்பாளியை போல நடிக்கணும். அவரும் பசித்திருக்கிற மாதிரி இருக்கணும். இருந்துட்டு புறவு நோம்பு முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? அவரு அந்த நோம்ப ஷவ்வாலுடைய 6 நோம்பு இருக்கே, அந்த நோம்போடையே நியத்தி வச்சு பிடிக்காருன்னு சொன்னா அந்த கதாவுடைய நோம்பும் என்ன செஞ்சிடும்? உண்டாகிடும். உமிழ்நீரை நம்ம விழுங்குறதால நோம்பு முறிக்காது. ஆனா உமிழ்நீர் ஏற்கனவே நம்மளுக்கு சில சாப்பாடுகள், சில இறைச்சி துண்டுகள் உள்ளுக்கு இருக்கும், அதோட சேர்த்து இறைச்சி துண்டு பேச்சிடும்னு சொன்னா நோம்ப முறிச்சிடும். சும்மா உமிழ்நீர் இருக்கு, எந்த ஒன்றும் அதை விழுங்குற தலைனையே நோம்ப முறிக்காது. அவர் புறவை பிடிக்கிறது சக்தி இருக்கு தானே, அவருக்கு சக்தி இருக்கிற புறவை நோம்பு பிடிக்கணும். நோம்பு பிடிச்சு ஃபிதியா கொடுக்க தேவை, நோம்பு பிடிக்கணும். இஸ்லாம் இப்போ அதான் ரெஸ்டி போர்ட்லேயும் சைடில் சொன்னாங்க, நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. சிலாக்கள் என்ன செய்றீங்கன்னா, தராபி தொழுக நேரத்தில் கூட தராபி தொழுக நடந்து ஒவ்வொரு ஒன்றை வழங்கி கொள்ளணும். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு அமல் இருக்கி, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு நேரம் இருக்கி. இப்போ தராபி தொழுகிற நேரத்தில் தராபி தான் தொழணும். இப்போ அந்த நேரத்தில் பள்ளிவாசல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சிலாக்கள் ஓரத்தில் இருந்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு என்ன செய்றீங்க? குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கீங்க. இப்போ அந்த விஷயத்தை தவிர்த்து கொள்வது நல்லம். ஆனால் நோம்ப முறிக்குமா? பஸ்ராக்கள் ஃபோனோடைய காலம் முடியுது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கம்மின் சாயிமின், எத்தனை நோம்பாளிகள் நோம்பு பிடிக்காங்க, அவன் கடைசியில் மிஞ்சினது என்னன்னு சொன்னால் பசிச்சிருந்ததும் தாகித்திருந்ததும் தான். வேறு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல. விடியலுமின நோம்பு பிடிச்ச, தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அமலும் இல்லை, திருப்பி இஃப்தாருக்கு வந்து நோம்ப விட்ட, இவருக்கு எந்த ஒன்றும் கிடைக்க போகுது? கடமை பூர்த்தி ஆயிரும். கடமை நீங்கிரும். எப்படி குஷூது இல்லாம தொழுகையை தொழுகிறோம், தொழுகை நிறைவேறிடும்.
ஆனால் தொழுகை மூலமாக வரக்கூடிய அந்த அந்த பக்குவம், தொழுகை மூலமாக வரக்கூடிய அந்த எதிர்பார்ப்பவரை நீங்கள் அடையலாம். அதே போலதான் போன் பார்க்காங்க, வாலிபர்கள் போன் பார்க்கிங்க, அந்த போனை பார்த்துக்கிற நேரத்தில் அந்த நோன்பு உங்களுக்கு கடைசியில் எப்படி மிஞ்சுமெண்டா சும்மா டயட் கண்ட்ரோல் செஞ்ச மாதிரி மிஞ்சும். பசிச்சிருந்தது, தாகித்திருந்தது, எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கா. ஆனால் நோன்பு உண்டாகுமா? நோன்பு உண்டாகும். நோம்புடைய கடமை முடிஞ்சிடும். அந்த நோம்பின் மூலமாக வரக்கூடிய தக்குவாவை என்ன செய்யலாம்? அறிஞ்சு கொள்ள இயலா. அதனால என்ன செய்கின்றா, இந்த ரமதானுடைய காலத்தில் பொது விஷயங்களில் நம்ம ஈடுபடுறதை விடவும் தனிப்பட்ட ரீதியில் ஓராமல் அமல் செய்வது தான் இந்த சந்தர்ப்பத்தில் ரமதானுடைய காலத்தில் மிக சிறந்த ஒன்று. அதனால் அந்த ஃபோனுகளுக்கு லீவை கொடுத்து, வாட்ஸ்அப்புகளுக்கு லீவை கொடுத்து, நம்ம குர்ஆனில், திக்ருகளில், ஸலவாத்தில் ஈடுபடுறதுனால நோம்புடைய யதார்த்தத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்? அணிஞ்சு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். இல்லாமல் அல்லாஹ் இந்த நோம்புடைய காலத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் அந்த தக்குவாவை அடையணுமோ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.